கர்த்தருடைய நாமத்துக்கு சோத்திரம் உண்டாவதாக. நீதிமொழிகள் புஸ்தகத்தில் 6ஆம் அதிகாரத்தில் 24 32 வரைக்கும் நீங்கள் படித்து பாருங்கள். மரண கண்ணிக்கு தப்புவித்து கொள்ளுங்கள். இந்த மரண கண்ணி யார்? விபச்சாரியானவள் அருமையான உயிரை வேட்டையாடுகிறாள். தன் வஸ்திரம் வேகாமல் மடியில் எவனாவது நெருப்பை வைத்து கொள்ளக்கூடுமோ? தன் கால் சுடாமல் எவனாவது தலையின் மேல் நடக்க கூடுமோ? பிறனுடைய மனைவியிடத்தில் பிரவேசிப்பவனும் அப்படியே. அவளை தொடுகிற எவனும் ஆக்கினைக்கு தப்பான். நீதிமொழிகள் 7ஆம் அதிகாரத்தில் 22 23 சொல்லப்பட்டு இருக்கிறது. அவள் பின்னே சென்றான். ஒரு மாடு அடிக்கப்படும்படி கொண்டு செல்வது போலவும் ஒரு மூடன் விலங்கிடப்பட்டு தண்டனைக்கு போவது போலவும் புறப்படுகிறான். குருவி தன் பிராணனை வாங்க கண்ணியை அறியாமல் அதன் விழி தீவிரிக்கிறது போலவும் அவளுக்கு பின்னே போனான். அம்பு அவன் ஈரலை பிளந்தது. தீமையை பின்தொடர்கிறவன் மரணத்துக்கு ஏதுவாயிருக்கிறான். புத்திமதியை அடிக்கடி சொல்லியும் கேளாமல் அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டும் தன் பிடரியை கடினப்படுத்துகிறவன் சகாயமின்றி சடிதிலே நாசமடைவான். பெண்கள் விஷயத்தில் கண்ணியில் சிக்கிக் கொள்கிறவர்களுக்கு சொல்கிறேன், சிம்சோன் ஒருவன் இருந்தான். அவன் பெண்கள் விஷயத்தில் வீக்காயிருந்து சிக்கி இறந்தே போனான். இப்பொழுதும் உங்களுக்கு சொல்கிறேன், இன்று அநேகர் விபச்சாரத்திலும் வேசித்தனத்திலும் அசுத்தலும் இச்சையிலும் காமத்திலும் பேச்சு பார்வை ஆபாச புஸ்தகங்கள் படிப்பது ஆபாச படம் பார்ப்பதிலும் தங்களை ஈடுபடுத்தி கொண்டே இருக்கிறார்கள். நீங்கள் எங்கே சென்று கொண்டே இருக்கிறீர்கள் என்று யோசித்து பாருங்கள். பிசாசானவன் உங்களை நரக பாதாளத்துக்கு இழுத்து கொண்டு போகிறான் என்பதை நினைவுபடுத்துகிறேன். விழித்திருந்து எச்சரிக்கையாக இருந்து மனம் திரும்புங்கள், தாவீதை போல. நன்றி.